உண்மையிலேயே அந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. சந்தனா தன் கணவனிடம் இன்னும் கொஞ்சம் நெருங்கிவிட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டாள். இன்னொரு பக்கம் ஹரிஷ் தான் காதலித்த போது இருந்த சந்தனா திரும்பி வந்து விட்டதாக உணர்ந்தான். இருவரும் அதே சந்தோஷத்துடன் திரும்பி வர வழியில் ஒரு கார் ஷோரூமை பார்த்த ஹரிஷ் தன்னுடைய காரை அங்கு நிறுத்தினான். இங்கே எதுக்காக நிறுத்துற ஹரி? அதான் நம்மக்கிட்ட ஏற்கனவே கார் இருக்குல்ல. சந்தனா கேட்க, ஒரு காரணத்தோடு தான் இங்கே நிறுத்தினேன், நீ என் கூட வா என்று அவளை உள்ளே அழைத்துச் சென்றான் ஹரிஷ். அவள் இன்னும் புரியாமல் பார்ப்பதை கவனித்தவன், இல்லை, உன்கிட்ட உன்னோட பழைய கார் தான் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது, அதை நான் எதுவும் குறை சொல்லலை. பட் இப்போதைக்கு அது சேஃப்டி பத்தாதுன்னு தோணுது. அதான் உனக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். என்னோட திருப்திக்காக இதை நீ வாங்கிக்கணும். ஹரிஷ் சொல்ல அவன் மனதில் நினைப்பதை சந்தனாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதுக்கே இவ்வளோ தயங்கிக்கிட்டே சொல்கிற? எனக்கு ஒரு புது கார் கிடைக்க போகுது, அதுக்கு நான் சந்தோஷம் தானே படணும். சரிவா போகலாம் என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். இருவரும் உள்ளே போக அது ரொம்பவே ஹைடெக்கான ஷோரூம் என்பதால் லேட்டஸ்ட் மாடல் கார்கள் அனைத்தும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு லைட் பிங்க் நிற காரின் மீது சந்தனாவின் கவனம் செல்ல, அந்த கார் ரொம்ப நல்லா இருக்குல்ல பேபி, உனக்கு பிடிச்சிருக்கா என கேட்டான் ஹரிஷ். ஆமாம் ஹரி என அவளும் உற்சாகமாக சொல்ல இருவரும் அந்த காரின் அருகே சென்றனர். அதற்குள் அங்கே வந்த சேல்ஸ்மேன், எந்த மாதிரி கார் பார்க்குறீங்க என்று பணிவுடன் கேட்டான். அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அந்த காரை காட்ட, அதுவா என்று ஒரு திகைப்புடன் கேட்டான் சேல்ஸ்மேன். அடுத்து என்ன வரப்போகிறது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த ஹரிஷ் அதற்கு தயாராக இருக்க, நல்ல வேளையாக இந்த சேல்ஸ்மேன் அப்படியெல்லாம் அவர்களை மரியாதை குறைவாக நடத்தவில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இந்த மாடல் லிமிட்டட் எடிஷன் தான் இருக்குது. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவன் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய ஹரிஷ் மெச்சுதலாக அவனை பார்த்தான். ஆனால் இந்த முறை பிரச்சனை வேறொரு பக்கத்தில் இருந்து வந்தது. ஹாய், நீ சந்தனா தானே? பின்னால் இருந்து ஒரு பெண் குரல் கேட்க சந்தனா திரும்பி பார்த்தாள். அங்கே அவளுடைய ஹாஸ்டல் மேட்டான பழைய தோழி ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். ஹாய் உமா, நீ இங்கே? சந்தனா பதிலுக்கு உற்சாகத்துடன் கேட்க இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டனர். நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியாக நான் உன்னை பார்த்தப்போ உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுல்ல? இப்போ உன்னை பார்க்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சந்தனா இயல்பாக கேட்க உமாவின் முகத்தில் ஒரு பெருமை தெரிந்தது. அதெல்லாம் சூப்பராக போகுது. என் ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கிற தி ஃபேமஸ் தியானா மீடியாவில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கார் என்ற உமா தியானா மீடியாவின் பெயரை சொல்லும்போது வேண்டுமென்றே அழுத்தம் கொடுத்து சொன்னாள். அப்படியா? என் ஹஸ்பண்ட் கூட தியானா மீடியாவோட என சந்தனா பதிலுக்கு உற்சாகமாக ஏதோ சொல்ல வர அதற்குள் குறுக்கிட்ட உமா, பரவாயில்ல சந்தனா, உன் லைஃப் பற்றி நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை மீட் பண்ணேன். அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க, உன் ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஆளாமே. அதனால் என் ஹஸ்பண்ட் மூலமாக தியானா மீடியாவில் ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்க வர, அதானே என்று உமா சொல்ல பதில் சொல்ல முடியாத திகைப்புடன் சந்தனா அவளை பார்க்க ஹரிஷோ தன் சிரிப்பை அடக்க வேறு பக்கம் திரும்பி கொண்டான். ஹரிஷ் பவர்ஃபுல் டேப்லெட் தயாரித்து தியானா மீடியாவின் பெயரில் விற்பனை செய்த பிறகு அவனுக்கு பல நிறுவனங்களுடன் பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டது. அதனால் இப்போது மீடியா ஃபீல்டு மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளிலும் தியானா மீடியா கால் பதித்திருந்தது. அதுபோன்ற ஏதோ ஒரு கம்பெனியில்தான் அந்த பெண்ணின் கணவன் வேலை பார்க்கிறான் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். பொதுவாகவே ஹரிஷ் அவ்வளவு சீக்கிரமாக தன்னை யாருக்கும் அடையாளம் காட்டிக் கொண்டதில்லை. அதோடு இந்த சில மாதங்களாக அவன் கம்பெனி பக்கமே போகாததால் சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்த அந்த பெண்ணின் கணவருக்கு ஹரிஷை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் அவனுடைய பார்வை மட்டும் சந்தனாவின் மேல் கொஞ்சம் ஆர்வத்துடன் பதிந்ததை ஹரிஷ் கவனித்தான். உமா அவனை பற்றி சொன்னதும் முன்னால் வந்தவன், ஹலோ, நான் தான் இவ்வளோ நேரம் உமா பெருமையாக சொன்ன அந்த ஹஸ்பண்ட். என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு என்று அவளை பாராட்டியபடி கையை நீட்டினான். அவன் பேசியதை கேட்டு சந்தனா சங்கடத்துடன் நெளிய அதற்குள் இடையில் புகுந்த ஹரிஷ் அவனுடைய கையை பற்றி வேகமாக குலுக்கினான். உங்களை இங்கே மீட் பண்ணதில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் தியானா மீடியாவில் வேலை பார்க்குறதா உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, வாழ்த்துக்கள் என்றான் ஹரிஷ். சந்தனாவிற்கு பதில் ஹரிஷ் கையை குலுக்கியதில் எரிச்சல் அடைந்தவன், நீங்கள் என்று இழுத்தான். அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் என்று சந்தனா பெருமையுடன் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஹரிஷின் தோற்றத்தை பார்த்த உமாவின் கண்களில் கொஞ்சம் ஆச்சரியம் தெரிந்தது. மற்றவர்களிடம் இருந்து கேள்விப்பட்டதை வைத்து அவள் சந்தனாவின் கணவனை ரொம்பவே குறைத்து எடை போட்டிருந்தாள்.
ஆனால் அதற்கு நேர் எதிராக இவ்வளவு ஸ்மார்ட்டான ஒருவனை அவள் எதிர்பார்க்கவில்லை. பரவாயில்லையே, இவளோட ஹஸ்பண்டை பற்றி ஏதேதோ சொன்னாங்க, ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு என்னமோ செம ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருக்கான் என்று மனதிற்குள் பொறாமையுடன் நினைத்து கொண்டாள் உமா. ஹரிஷ் அந்த உமாவின் கணவனுடைய கையை இறுக்கமாக பிடிக்க அவனுக்கு வலி எடுக்க ஆரம்பித்தது. ஏன் உமா, இவர் தானே நீ சொன்ன அந்த வேலைக்கு போகாத என அவன் வேண்டுமென்றே நக்கலாக கேட்க உமாவின் முகத்திலும் ஒரு கேலி தெரிந்தது. அப்படிதான் போலுங்க என்று அவளும் அலட்சியமாக பதில் சொல்ல, ஏன் சார் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ அழகான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க, அதுக்கு கொஞ்சமாவது வேர்த்தாக நடந்துக்க வேண்டாமா என்று தன் கையை ஹரிஷிடமிருந்து கஷ்டப்பட்டு உருவிக்கொண்டே அவன் கேட்க, சந்தனாவை தன் கணவன் திரும்ப திரும்ப அழகு என்று சொல்வதை கேட்டு உமாவின் முகம் சுருங்கியது. அதே நேரம் சந்தனா அமைதியாக அங்கே நடக்கும் நாடகத்தை கவனித்து கொண்டிருந்தாள். முன்பு போல இல்லாமல் இப்போது ஹரிஷின் உண்மையான அடையாளம் அவளுக்கு தெரியும். அதனால் அவர்கள் பேசியதை கேட்டு அவளுக்கு ஆத்திரமெல்லாம் வரவில்லை. அதற்கு பதிலாக இந்த மனிதர்கள் எல்லோரும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தான் யோசித்து கொண்டிருந்தாள். அதிலும் கணவன் இன்னும் தான் யார் என்ற உண்மையை சொல்லாமல் இருப்பதிலிருந்து அவன் அவர்களிடம் ஏதோ விளையாட நினைக்கிறான் அல்லது சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சந்தனா ஒரு சுவாரஸ்யத்துடன் அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். டார்லிங், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இவரை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு கார் வாங்கிட்டு வரதானே கூட்டிகிட்டு வந்தீங்க, வாங்க அதை பார்க்க போகலாம் என்று ஸ்டைலாக கூறினாள். முதலில் சந்தனாவை பார்த்தபோது அவளும் உற்சாகமாகத்தான் உணர்ந்தாள். ஆனால் தன் கணவனின் பார்வை அவள் மீது ஆர்வத்துடன் படிவதை கவனித்தவள் அவனை அங்கிருந்து நகர்த்த விரும்பினாள். அதோடு சந்தனாவும் ஹரிஷும் ஒருத்தருக்கொருத்தர் பொருத்தமாக ரொம்பவே அழகாக இருக்க அது வேறு அவளுடைய பொறாமையை கிளறிவிட்டது. என்ன டார்லிங் அவசரம், இன்னும் நமக்கு தான் நிறைய நேரம் இருக்க, பொறுமையாக பார்ப்போம் என்று அவளுடைய கணவன் சந்தனாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே உமாவிற்கு பதில் சொன்னான். அதை கண்டு எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல உணர்ந்த உமா எப்படியாவது சந்தனா தன்னை விட ஒரு படி கீழ்தான் என்பதை உணர்த்த விரும்பினாள். சந்தனா, நீயும் கார் வாங்க தான் வந்தியா? தப்பாக நினச்சிக்கலனா நான் ஒன்று சொல்லவா? இங்கே வரும்போது நீங்கள் அந்த சேல்ஸ்மேன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். என்னதான் நீ கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணாக இருந்தாலும் இந்த கார் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. அந்த உமா நாசுக்காக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றியதுடன், நீ வேணால் வேறு ஏதாவது சாதாரணமான கார் பாரு, இந்த ஷோரூமோட மேனேஜர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், நீயும் என்னோடய பழைய ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் அவர்கிட்ட பேசி உனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கித்தரேன் உமா பெருமையாக சொல்ல சந்தனாவின் கண்கள் விரிந்தது. நிஜமாவா உமா? ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என சந்தனா சொல்ல ஹரிஷ் மலர்ந்த முகத்துடன் அவளை ரசித்து பார்த்தான். சந்தனாவும் தன்னுடைய வழிக்கு வந்துவிட்டதுடன் இது போன்ற நாடகங்களை ரசிக்க ஆரம்பித்து விட்டாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். உடனே சந்தனாவின் முன் பெருமையை காட்ட நினைத்த அந்த உமாவுடைய கணவன், ஆமாங்க, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வாங்கித்தரேன் என்று சொல்ல உமாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. வேகமாக அந்த காரை திரும்பி பார்த்தவள், வாவ் ஏங்க, நிஜமாவே இந்த கார் ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளீஸ் இதையே நம்ம வாங்கிக்கலாம் என்று கண்கள் விரிய ஆசையுடன் சொன்னாள். என் ஆசை பொண்டாட்டினி, உனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்தா நான் அதையே உனக்கு வாங்கித்தரேன். ஏன்னா தான் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுறவன் தான் நல்ல கணவன் என்று அந்த உமாவின் கணவன் ஹரிஷை குத்தலாக பார்த்து கொண்டே செல்ல சந்தனாவும் ஹரிஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களால் சிரித்து கொண்டனர். நிஜமாவே நீங்கள் எனக்காக அதை செய்ய போகிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஹனி, ஐ லவ் யூ. உமா ஏதோ டிராமாவில் இருப்பது போல நடந்து கொள்ள அந்த சேல்ஸ்மேனே இப்போது அவர்களை வினோதமாக பார்த்தான். சாரி சந்தனா, நீ முதல்ல அந்த கார் மேலே ஆசைப்பட்டாலும் எப்படியும் ஹஸ்பண்டால் அதை வாங்க முடியாது. ஆனால் என் ஹஸ்பண்டை பாரு, அவர் தியான மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் நிச்சயமாக இந்த காரை வாங்கி தருவார் என்று சந்தனாவின் மேல் இருந்த பொறாமையை தீர்த்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். காலேஜ் படிக்கும்போது அவளும் சந்தனாவைப் போல அழகாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தனா அவளை விட கொஞ்சம் முன்னால் இருந்தாள். அதுவும் அவளுடைய மனதில் வன்மத்தை வளர்த்திருந்தது. அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இன்று பழிதீர்த்து கொள்ள நினைத்தாள். சரி, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. அந்த காரின் உண்மையான விலை என்னவாக இருக்கும் என்பதை ஏற்கனவே கெஸ் செய்திருந்த சந்தனா ஒரு சிரிப்புடன் சொன்னாள். என்ன, நாம் அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்கிறோம், ஆனால் அவள் ஈனி இழிச்சிட்ருக்கா. ஒருவேளை இந்த மாதிரிலாம் பார்த்து பழகி போச்சா என்ன? மனதிற்குள் பொறுமைய உமா, அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அந்த காரோட ரேட் என்னன்னு கேளுங்க டார்லிங் என்று தன் கணவனிடம் கூறினாள். அதை கேட்டுக்கொண்டு இருந்த சேல்ஸ்மேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேம், நானே சொல்கிறேன், இந்த காரோட ரேட் 6 crores, அதாவது 6 கோடி
என்று சாதாரணமாகச் சொல்ல, அதை கேட்ட உமாவின் முகத்தில் இருந்து சிரிப்பு உடனடியாக உறைந்தது. அவளுடைய கணவனின் நிலையோ அதைவிட மோசமாக இருந்தது. அந்த பணம் கிட்டத்தட்ட அவனுடைய பல வருட சம்பளம். அந்த காரின் மதிப்பு ஏதோ லட்சங்களில் இருக்கும் என்று நினைத்து அவர்கள் கேட்க, அதன் உண்மையான மதிப்பு கோடிகளை தாண்டி இருந்தது. உங்களுக்கு வேணுமா என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கள் சார், ஏன்னா அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் இருவரின் நடவடிக்கைகளை பார்த்து அந்த சேல்ஸ்மேனே கொஞ்சம் கடுப்பாகி இருந்தான். எதுக்காக அவசரப்படுற? 6 கோடி ரூபா காரை அப்படி அசால்ட்டெல்லாம் வாங்கிட முடியாது. கொஞ்சம் யோசித்து பொறுமையாக தான் சொல்லணும். கஸ்டமர் எப்படி டீல் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? இப்படி தான் இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்குவியா? அந்த உமாவின் கணவன் எரிந்து விழ, சாரி சார், உடனடியாக மன்னிப்பு கேட்ட அந்த சேல்ஸ்மேன், நிஜமாகவே இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் சார். உங்களுக்கு இந்த கார் வேணாம்னா வேறு கார் சொல்லுங்கள், நான் காமிக்கிறேன். ஏற்கனவே நிறைய பேர் இதோட விலையை கேட்டுட்டு முதலே வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் உங்ககிட்டையும் கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்டுட்டேன். அந்த சேல்ஸ்மேன் சமாதானமாக பேசினான். ஆனால் ஹரிஷும் சந்தனாவும் இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்ததால் உமாவால் அந்த காரை வேண்டாம் என்றும் சொல்ல முடியவில்லை. 2 பேரும் கோழி திருடியவர்களைப் போல முழிக்க, அதிலிருந்தே அவர்களின் நிலை அந்த சேல்ஸ்மேனுக்கு புரிந்துவிட்டது. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து பார்த்தவன், சார், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே நிற்பீங்க? அட்லீஸ்ட் நீங்கள் வேணான்னு சொன்னால் அவங்களுக்காவது காமிப்பேன். ஆக்சுவலி அவங்க தான் அந்த காரை பற்றி முதல்ல கேட்டாங்க. நீங்கள் கேட்ட உடனே அவங்க சரின்னு சொன்னதுனால தான் நானும் அமைதியாக இருந்தேன். முடிவாக என்ன தான் சொல்கிறீங்க சார் என்று சலிப்புடன் கேட்டான். வேகமாக அவனுடைய சட்டையை பிடித்த உமாவின் கணவன், என்ன நீ வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க. என்ன கஸ்டமர் சர்வீஸ் நடத்துகிறீங்க? இந்த ஷோரூமோட மேனேஜர் என்னோடய ஃப்ரெண்டு தானே தெரியும்ல. நான் நினச்சா இப்போவே உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும் என்று கோபமாக கத்தினான். ஹரிஷ் மற்றும் சந்தனாவின் முன்னால் அவமானப்படாமல், அதே சமயம் அந்த காரையும் வாங்காமல் தப்பிக்க ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தவன் அந்த சேல்ஸ்மேன் பேசியதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டான். அப்படியே பிரச்சனை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறி விடலாம் என நினைத்தான். என்ன சார், சட்டமேலெல்லாம் கை வைக்கிறீங்க? மேனேஜர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம். ஆனால் இந்த ஷோரூமோட டீலர் ஆண்டனி சாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவர் நினச்சா மட்டும்தான் என்னை வேலையை விட்டே தூக்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை என்று அந்த சேல்ஸ்மேன் தைரியமாக பேச ஹரிஷுக்கு அவனை ரொம்பவே பிடித்து விட்டது. ஆண்டனியின் பெயரை கேட்டவுடன் அவனுடைய கை தானாக சேல்ஸ்மேனுடைய சட்டையை விட்டது. ஆனால் ஆண்டனியை பற்றி எதுவும் தெரியாத உமா, என்னமோ நாங்கள் வாங்கலைன்னா அவங்க வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்க, எங்க வாங்க சொல்லி தான் பாருங்களேன் என்று கிண்டலாக கூறினாள். மேம், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க அந்த காரை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. வேணும்னா அவங்களே வாங்கிக்குவாங்க. இல்லைனாலும் நான் அவங்களுக்கு வேறு கார் காமிப்பேன். நீங்கள் தான் அது ரெண்டுக்குமே வழிவிடாமல் இப்படி குறுக்க நிற்கிறீங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கிற எல்லா சேல்ஸ்மேனும் பிஸியாக தான் இருக்காங்க. முறைப்படி அவங்க தான் இங்கே முதல்ல வந்தாங்க. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த காரை நான் காமிப்பேன். அது வரைக்கும் நீங்கள் அந்த வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். அந்த சேல்ஸ்மேன் பணிவாக, அதே சமயம் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் பேச உமாவிற்கோ தாங்க முடியாத அவமானமாக இருந்தது. ஒரு சாதாரண சேல்ஸ்மேன் நீ, நாங்கள் என்ன செய்யணும்னு பாடெடுக்கிறியா என்று கோபத்தில் அவள் கையை ஓங்கிக் கொண்டு போக சந்தனா சட்டென்று அவளுடைய கையை பிடித்தாள். உமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்களோட வேலையை கரெக்டாக தான் செய்கிறாங்க. நீ இந்த கார் வேணும்னு சொன்ன, நானும் சரி வாங்கிக்கோன்னு தான் விட்டு கொடுத்தேன். விலையை கேட்டதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா வேணான்னு சொல்லிட்டு போகிறது உங்களோட ரைட்ஸ். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கவும் தான் அவங்க வேறு ஆப்ஷன் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. இதில் என்ன தப்பு? சந்தனா நியாயமாக பேச அது இன்னும் அதிகமாக உமாவின் கோபத்தை தூண்டிவிட்டது. எப்படியாவது சந்தனாவை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்ற வெறி அவள் கண்களில் மின்னியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.